கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் அந்த மேட்சோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வர ஃப்ரைடே இந்த மேட்ச் ஆடுறாங்க. அப்படியே சண்டே கட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்டுக்கு போய் ஒரு மேட்ச் ஆடுறாங்க. ஸோ பேக் டு பேக் மேட்சஸ் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு இருக்கு. ஸோ இதுல அட்லீஸ்ட் ஒன்று ஜெயிக்கணும். 2 ஜெயிச்சா சந்தோஷம் தான். ஆனால் ஒன்னாவது ஜெயிக்கணும். ஏன்னா ஆர்சிபியோட அந்த வின்னிங் மொமெண்டம் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. இன்கேஸ் 2 மேட்சும் தோத்துட்டா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா மீதி இருக்கிற மேட்ச்ல கம்பல்சரி ஒரு 4 இல்ல 5 வின் வந்துட்டு தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகுமா கஷ்டமாகுமாங்கிறது இந்த 2 மேட்ச் தான் டிசைட் பண்ணும். ஸோ பஞ்சாப் எப்படி இருக்காங்க, ஆர்சிபி எப்படி இருக்காங்க, 2 டீம்ல வின்னிங் பர்சன்டேஜ் யாருக்கு ஜாஸ்தி, யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே டக்கு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரொம்ப முக்கியமா பஞ்சாப் டீமை பத்தி பேசியாகணும். இந்த டீமை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலைங்க. ஆர்சிபி அப்படித்தான், எப்போ எப்படி ஆடுவாங்கன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. 2 டீமுமே அன்பிரடிக்டபிள். அன்னைக்கு மேட்ச்ல யாரு கிளிக் ஆகுறாங்களோ அவங்க டீம் தான் ஜெயிக்கும். ஸோ மற்றபடி இந்த டீம்ல பெருசா சொல்றதுக்கெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி ஆகணும். ஸோ நேத்து யாரெல்லாம் இந்த பஞ்சாப் மேட்சை பார்த்தீங்கன்னு தெரியல. அவங்க இதுக்கு முன்னாடி ஹைதராபாத் கூட ஆடின மேட்ச்ல 240 அடிச்சாங்க. கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கும் போது அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஹைதராபாத் டீம். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு தோல்விக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் கூட வெறும் 111 தான் அடிச்சாங்க. ஆனா போங்கடா இந்த மேட்ச் அவ்வளவுதானா நினைக்கும் போது 111 டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டலை டிஃபெண்ட் பண்ணது இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சில அந்த டீம் வெறித்தனமா இருக்கு. ஸோ பொதுவா இந்த பிச்செல்லாம் பிரச்சனையே இல்லை ப்ரோ, நம்ம போய் அடிச்சாடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் நான் இந்த 2 மேட்ச் சொல்லுவேன். பிச்சு மேட்டர் தாங்க. பிச்சு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்மளால விளையாட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் கூட ஆன மேட்ச் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 241 அவங்க பவுலிங்ல கொடுத்தாங்க. திருப்பி இவங்க பவுலிங்ல 241 சேஸ் பண்ண வச்சாங்க. ஸோ அது பவுலிங் பிச் கிடையாது. ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மாத்தி வச்சிருக்காங்க. ஃப்ரீ ஃப்ளோயிங்கா பேட்டிங் ஆடக்கூடிய ட்ராக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் அப்படி இல்லாம குவாலிட்டி பவுலர்ஸ் மட்டும்தான் விக்கெட் டேக்கிங் பண்ண முடியும். அண்ட் இருக்கக்கூடிய சான்ஸை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸலன்ட் பேட்டிங் ட்ராக்கு. பால் சும்மா நின்று வரும். சூப்பரா ஜாலியா அடிக்கக்கூடிய ஒரு ட்ராக் தான். ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நேத்து ரொம்ப முக்கியமா பால் நல்லா திரும்பிச்சுங்க. ஸோ ட்ராக் வந்துட்டு மாறி இருந்தால் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ நேத்து பஞ்சாப்ல நடந்த அந்த ஒரு போட்டி அப்படிங்கிறது சூப்பரா ஸ்பின்னருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் 2 பேரும் எப்போ விக்கெட் எடுக்கிறவங்க தான். ஆனா 2 பேருக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது. ஒவ்வொரு பாலுமே விக்கெட்டானுங்கிற மாதிரி சுனில் நரேனுக்கு ஒரு 24 பால், இந்த பக்கம் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு 24 பால் சூப்பராகவே திரும்பிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். செகண்ட் இன்னிங்ஸ்ல சகர்னா யாருங்கிறத காமிச்சாங்க. ஸோ நேத்து ஒரு ஸ்பின் ட்ராக்குங்க, ஸ்பின் டு வின் அப்படிங்கிற மாதிரி தான் வின் பண்ணியிருக்காங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான ஒரு லைனப் வச்சிருக்காங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் ஆர்சிபி அப்படித்தான். டாப் ஆர்டர் இன்கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுடைய மிடில் ஆர்டர்னால வந்துட்டு ஒரு சேஸ் பண்ண முடியாது. ஆனால் மற்றபடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்களுடைய மிடில் ஆர்டர் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடி ரன்னை போடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்சிபி எடுக்கிறாங்கன்னா ஒரு 50 ரன்னுக்கு 2 விக்கெட் போயிடுச்சு, விராட் ஃபெல் சால்ட் அவுட் அப்படின்னா கண்டிப்பா 180 200 அடிக்கிற சான்ஸ் இருக்கு. ஏன்னா வரக்கூடிய எல்லாருமே ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடுவாங்க. ஆனா இதுவே சேசிங்ல 2 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா நின்று முடிச்சு கொடுப்பாங்களான்னுங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ இது மட்டும்தான் ஆர்சிபி கிட்ட ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். சரி ஓகே. ஸோ நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் பேட்ஸ்மேனை தாண்டி பவுலர்ஸை நம்புறேன். எந்த டீம் பவுலிங் செமையா பண்றாங்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க. அதுல மாற்றம் கிடையாது. ஏன்னா 2 பக்கமே குவாலிட்டி அட்டாக் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க மார்க்கோ யான்சனை அவங்க ஆல்ரவுண்டரா யூஸ் பண்ணல, ஃபாஸ்ட் பவுலரா யூஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு லைன் அண்ட் லென்த் சும்மா டெஸ்ட் மேட்ச்ல ஏத்துறாருங்க அவரு. இன்னொரு பக்கம் ஹர்தீப் சிங் இப்ப சகல் பார்த்தோம் அப்படின்னா மேட்சுக்கு ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு யூனிட்டுங்க. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபுக்கு வந்துட்டு ஒரு 65 மார்க் கொடுத்தா பவுலிங்க்கு நம்ம 35 கொடுக்கணும். ஒரு குவாலிட்டியான லைனப் தான் வச்சிருக்காங்க. அவங்கள விட ஒரு படி மேல ஆர்சிபி வச்சிருக்காங்க. ஏன்னா ஹேசலுட்டு, புவி, ரொம்ப முக்கியமா எஸ்தயாலுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆர்சிபியை வின் பண்ண வைக்கும். அவர் ரன் லீக் பண்ணிட்டாரு அப்படின்னா மொமெண்டம் போயிடும். ஸோ எஸ்தயாலுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குரூசியலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் ரொம்ப முக்கியமா குர்னால் பாண்டியாவை ட்ரா பண்ணுமா அவங்கள ட்ரா பண்ணுமாலாம் கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சேம் 11ஓட தான் போட போறாங்க. எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் ரொம்ப முக்கியமா மேட்ச் நடக்க போறது சின்னசுவாமி. நான் ஆல்ரெடி பிச்சை பத்தி பேசியிருந்தேன் இல்லையா? ஸோ சின்னசுவாமியை பொறுத்த வரைக்கும் அது பேட்டிங் ட்ராக்கா பவுலிங் ட்ராக்கா நின்று வருதான்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் அதாவது ஆர்சிபி பிரான்சைஸ் ஆடின லாஸ்ட் ஒரு 6-7 கேம்ல கிட்டத்தட்ட 5க்கு மேல லாஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஒரே ஒரு வெற்றி தான் நான் நினைக்கிறேன். ஸோ பிரான்சைஸ் அப்படின்னா நான் யாரை சொல்றேன்னா விமன்ஸ் ஐபிஎல்லும் சேர்ந்து தான் சொல்றேன். அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ராக் எப்படி இருக்குங்கிற மாதிரி. சேம்
கேம் ஆர்சிபிக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணல. ஆர்சிபி அவையில தான் எல்லா கேமையும் ஜெயிச்சிருக்காங்க. ஹோம்ல விளையாடின 2மே லாஸு. ஸோ மறுபடியும் இது ஒரு ஹோம் மேட்ச் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மைண்ட்ல ஒரு விஷயம் இருக்கும். இந்த ட்ராக் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஜெயிக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயமா பார்க்குறேன். ஸோ ஃபைனலாக ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோமா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 டீமுக்கும் 50-50 கொடுக்குறோம் தான் நான் யோசிப்பேன். ஏன்னா இந்த பக்கம் ரஜத் பட்டிதர் செமையான ஒரு கேப்டன்சி, இந்த பக்கம் ஸ்ரேயாஸ் ஐயர் மக்களின் கேப்டனுங்க, அப்படி ஒரு பேரே வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பீக் லெவலில் இருந்திருக்கு. நல்ல ரொட்டேஷன் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் ஃபீல்டு அண்ட் பேட் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கு. அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கமும் ஒரு ஃபில் சால்ட், ஒரு விராட் கோலி, ஒரு ரஜத் பட்டிதர், தேவ்தத் படிக்கல் அண்ட் ஃபில்ஸ், ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டான டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஒரு கொடூரமான ஒரு லைனப் தான். ஸோ பிரியான் ஜாரியா செமையாக ஆடிட்டு இருக்காரு. பிரப்சிம்ரன் சிங் ஆன் டாப்ல இருக்காரு. ஒன் டவுன்ல ஸ்ரேயாஸ் ஐயர் வர போறாரு. ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் இருக்க போறாரு, சசாங் சிங் இருக்க போறாரு. ஏகப்பட்ட பேட்டிங் லைனப்புங்க. மார்க்கோ யான்சன் வரைக்கும் அவங்களுடைய லைனப் வச்சிருக்காங்க. ஸோ ஜாஸ் இங்கிலீஷும் இந்த லைனப்ல ஆட் ஆயிருக்காரு. அவங்களுக்கும் மாட்டுச்சு அப்படின்னா செமையா ஆடுவாரு. ஸோ ஓவராலாக என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சைடு. 2 சைடுமே பெஸ்ட் சைடு. 50-50 தான் நான் கொடுக்க போறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டிங் பிரச்சனை இல்லைங்க. எந்த டீம் பவுலிங் நல்லா பண்ணுதோ அவங்க ஜெயிக்க போறாங்க. ஸோ சின்னசுவாமியில் என்ன நடக்க போகுது? எகெயின் ஆர்சிபி அவங்களுடைய 3rd ஹோம் மேட்சை லாஸ் பண்ண போறாங்களா, அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்சை வின் பண்ண போறாங்கங்கிறத தெரிஞ்சிடும். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ தாராளமாக அந்த மேட்சுக்கான பிளேயிங் 11 யாரு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். See you soon. நெக்ஸ்ட் வீடியோவோட மீட் பண்றேன்.